ஈரான் அதிஉயர் தலைவராக பதவியேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள முதல் அறிக்கையிலேயே அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் முஜ்தபா காமினேயி. ஹோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடியிருக்கும் என அழுத்தமாக தெரிவித்திருக்கும் அவர் பழிவாங்காமல் ஓயமாட்டோம் என அறைகோல் விடுத்துள்ளார். முதல் முறையாக அவர் வெளியிட்ட அறிக்கை ஈரானின் அரசு தொலைக்காட்சியில் வாசிக்கப்பட்டது. அதில் தங்களது இலக்கு அமெரிக்க தளங்கள்தானே தவிர அண்டை நாடுகள் இல்லை என குறிப்பிட்டுள்ள அவர், அமெரிக்கா வளைகுடா நாடுகளில் உள்ள ராணுவ தளங்களில் இருந்து வெளியேறவில்லை என்றால் மேலும் தீவிரமாக தாக்குவோம் என எச்சரித்துள்ளார். எதிரி நாடுகளுக்கு பொருளாதார அழுத்தத்தை தருவதற்காக ஹோர்முஸ் நீரிணை மூடியிருக்கும் என தெரிவித்திருக்கும் அவர், ஈரான் மக்களின் உயிரிழப்புகளுக்கு பழிவாங்கும் வரை இந்த போர் ஓயாது என குறிப்பிட்டிருக்கிறார். போர் விரைவில் முடியும் என ட்ரம்ப் தெரிவித்திருக்கும் நிலையில் போரை தீவிரப்படுத்தும் வகையில் முஜ்தபாவின் அறிக்கை அமைந்துள்ளது. ஆனால் முஜ்தபா இந்த தகவலை காணொலியில் தோன்றி பேசாமல் அறிக்கையாக வெளியிட்டிருப்பது அவர் இருப்பு குறித்தான சந்தேகங்களை எழுப்புகிறது. குறிப்பாக சில பிரிட்டன் ஊடகங்கள் அவர் கோமாவில் இருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளன. ஆனால் அது குறித்தான தகவலை உறுதிப்படுத்த முடியவில்லை. எனினும் முஜ்தபாவின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு கூறியிருந்த நிலையில் முஜ்தபா சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்திருப்பார் என ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் முஜ்தபா லேசான காயங்களுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக ஈரான் அதிகாரிகள் கூறியதாக ராய்ட்டர்ஸும் செய்தி வெளியிட்டிருந்தது. ஈரான் முன்னாள் அதிஉயர் தலைவர் ஆயத்துல்லா காமினேயி வீட்டில் தாக்குதல் நடத்தப்பட்ட போது முஜ்தபா தவிர்த்து அவரின் குடும்பத்தினர் அனைவரும் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது.